அடுத்த வாரம் ஃப்ரீ டாஸ்க் வரத்துக்குள்ளயுமே ஒரு விஷயம் இந்த வீட்டுக்குள்ள நடக்க போகுது. அதாவது பாத்தீங்கன்னா, ஒண்ணு ரெட் கார்டு வந்து கொடுக்க போறாங்க. இல்ல அப்படின்னா கண்டிப்பா அதிரடியா ஒருத்தவங்க வந்து வீட்டை விட்டு வெளியேற போறாங்க. பிளானிங் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிதான் வந்து சொல்றாங்க. அதாவது போன வாரம்லாம் வதந்தியா வந்துச்சு. இந்த வாரம் இல்ல கன்ஃபார்ம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரிதான் வந்து தகவலுமே வருது. நீங்க தம்ப்லைன் பார்த்தா நீங்களே வந்து கண்டுபிடிச்சிருந்திருப்பீங்க. அதாவது இந்த வாரம் நம்ம பார்க்கும்போது இது வரைக்கும் கடந்த சீசன்கள் இல்லாத அளவுக்கு கூடிய ஒஸ்ட் சீசனா இந்த சீசன் இருந்துச்சு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட ஒஸ்ட் சீசனா தான் இது இருக்கு. அதாவது விக்ரமும் சுபிக்ஷாவும் திரைய மூடி போய் உள்ள பேசும்போது பிக் பாஸ் வந்து வார்ன் பண்றாரு. ஆக்டிவிட்டி ஏரியிலேருந்து வெளியில வரும்போது பாரு கமருதின்னு சொல்லிட்டு ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா வார்ன் பண்ணாரு. அதுக்கப்புறமேட்டு வெளியில யாரும் தூங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வந்து அவர் வார்ன் பண்ணணும்? நோட்டீஸ் எதுக்கு அனுப்பணும்? அதாவது வார்ன் பண்ணி எதுக்கு சொல்லணும் அப்படின்ற விஷயம்தான். ஏன் அப்படின்னா கண்டிப்பாவே இவங்க எல்லாம் வெளில போயிட்டாங்க, உள்ள என்ன நடக்குது அப்படின்ற விஷயங்கள் தான் போகுது. பார்வதி அண்ட் கமருதீன், அதாவது இது ஒன்றும் பாலிவுட்ல இந்த ஷோ பாலிவுட் கூட கிடையாது. பாலிவுட்ல கூட ஓகேவா இருக்குன்ற மாதிரிதான் இருக்கு. அதுக்கு மேல போயிட்டு இருக்கு. இது இந்த ரூல்ஸ் படி இது வந்து ஓகேவா, அதாவது இவங்க பண்றதெல்லாம் அப்படின்ற மாதிரி நிறைய போகுது. அன்னைக்கு நைட்டு அந்த நாய் குலைச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள் ஃபுல்லாகவே ட்ரெண்டாக போயிட்டு இருக்குது பார்வதி அண்ட் கமருதி. இப்போ பார்த்தீங்கன்னா ரிங்கெல்லாம் மாத்துறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறாங்க. பார்வதி ஒன்று சொல்றாங்க, அவங்க ஒன்று பேசுறது. கமருதின்னு பார்த்தீங்கன்னா நான் உன்னை ஏமாத்திட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அது மாதிரி ஒரு மாதிரி தான் போகுது. எல்லா சீசன்லையும் வந்து லவ் பண்ணுவாங்க, பிரச்சனை கிடையாது. ஒரு வரம்பு இருக்கும். வரம்பு மீறி வந்து இவங்க ரெண்டு பேருமே போயிட்டு இருந்தாங்க. அதனால தக்க பதிலடி வந்து இந்த வாரம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருக்கும், ஹைப் கூட தட்டி விடுங்க. இப்ப வந்து அந்த ஒரு 3 டீமா பிரிஞ்சு இந்த வாரம் வந்து அந்த கிளாக் டாஸ்க் அப்புறமேட்டு டான்ஸ் மாரத்தான் வந்து பண்ணாங்க. அதுல வந்து நான் எதிர்பார்த்தது என்னன்னா சாண்ட்ராவோட ஃபேமிலி தான் உள்ள வரப்போகுது. அவங்க தான் வந்து பிரஜனை உள்ள கூட்டு வந்து வீட்டுக்குள்ள திவ்யாவை கேட்டு ஒரு டிஆர்பி போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் எதிர்பார்த்தோம். ஆனா ஸ்கெட்ச் வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ராக்கு கிடையாது. சாண்ட்ராக் இல்லாம பார்வதிக்கு வந்து இவங்க போட்டிருக்காங்க. எனக்குமே ஆச்சரியமா இருக்கு. டே என்னடா வேற மாதிரி. அப்ப நம்ம பார்வதியோட சேனல்லாம் நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவங்க அம்மாட்ட வந்து இவங்க கேள்வி எல்லாம் கேட்பாங்க. கேட்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி காரசாரமா போகும் ரெண்டு பேருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க அம்மா கண்டிப்பா வீட்டுக்குள்ள வந்தாங்க அப்படின்னா தரமான சம்பவங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இவங்க ஸ்கெட்ச் போட்டதே பாத்தீங்கன்னா பார்வதி தான் போட்டிருக்காங்க. ஆனா அது மாறி இப்ப ஆதிரையோட ஃபேமிலி வந்து உள்ள வரதுக்காக போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். எல்லாரும் வந்து ஒரு மனதாக பாத்தீங்கன்னா ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதிரை வந்து 24 hours அவங்க ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா கமருதீனும் எங்க அக்கா இருக்கணும்னு சொல்றாரு. அதே மாதிரி வந்து கனி வந்து எங்க ஃபேமிலி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பார்வதி தான் ஸ்கெட்ச் போட்ட மாதிரி இருந்துச்சு. அது மாறி போயிட்டு பாத்தீங்கன்னா ஆதிரைக்கு விழுந்துருச்சு. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், அன்அஃபிஷியல் ஓட்ல வந்து ஆதிரை வந்து கீழே இருக்காங்களே, எப்படி பார்வதி எவிக்ட் பண்ணுவாங்க? இந்த வாரம் ஆதிரை வெளியில போயிட்டா அந்த டாஸ்க் யாருக்கு மாறும் அப்படின்ற ஒரு டவுட்டுமே இருக்கலாம். என்னைய பொறுத்தளவு இந்த வாரம் வந்து வாய்ப்புகள் இருக்கிறது அதிகமா யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதிரை தான் வந்து ஹாட் சீட்ல இருந்தாங்க. ஆதிரை தான் வெளியில போக வேண்டியது, அவங்களுக்கு ஓட்டுக்கள் என்பது இல்லை. ஆனா இப்ப அன்அஃபிஷியல் ஓட்ல பார்க்கும்போது என்ன அப்படின்னா கிடைச்ச தகவல் படி பார்க்கும்போது பார்வதி சறுக்க தொடங்கி இருக்காங்க. மக்கள் வந்து வெறுக்க தொடங்கிட்டாங்க. முன்னாடி டாக்ஸிக்கா ஒண்ணு போயிட்டு இருந்தப்ப கூட ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனா கடந்த 2 வாரங்களா பார்வதிக்கு வர நெகட்டிவிட்டி என்பது ரொம்பவே அதிகம். அதுக்கு முன்னாடி கூட அவங்களோட பிஆர் குரூப்பா இருக்கட்டும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்றவா இருக்கட்டும், பாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து அரோரா அவங்கள தூக்கி சாப்பிட்டு போயிட்டாங்க. அரோராக்கு ஓட்டுக்கள் அதிகமா விழுந்துட்டு இருக்கு, பார்வதிக்கு ஓட்டுக்கள் இல்லை. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒருத்தவங்களுக்கு டாக்ஸிக்கா இருந்தாலும் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு சப்போர்ட்டுகள் இருந்தா மட்டும்தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருப்பாங்க. சப்போர்ட்டுகள் சரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா தூக்கி வெளியில போட்டு போயிட்டே இருப்பாங்க. அதே மாதிரிதான் வாட்டர்மிலானுக்கு வந்து ஓரளவு ஓட்டுகள் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் அந்த மாதிரிலாம் இருந்தாப்புல. என்னைக்கு சரிய தொடங்குச்சோ இவனை கண்டென்ட் எல்லாம் போல தூக்கி வெளியில போட்டாங்க.
அதனால பார்வதி அவர்களை இந்த வாரம் வெளியில அனுப்புறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாவே இருக்கு. ஆதிரையை வந்து காப்பாத்திடுவாங்க. ஆதிரையை காப்பாத்தி அவங்க ஃபேமிலி வந்த பிறகு அடுத்த வாரம் வந்து மிட் எவிக்ஷன் அந்த மாதிரி தூக்கிடுவாங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா எஃப்ஜேயை காப்பாத்துறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியவே இல்லை. ஏன்னா பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பார்வதியை தூக்குனாங்க அப்படின்னா இந்த வாரம் வந்து ஃபேர் எவிக்ஷன் ஆயிரும். டிஆர்பி பிச்சுக்கும். ஏன் அப்படின்னா ஏன்னா ஷோ வேற மாதிரி போகுது, வேற கட்டத்தை நோக்கி போகுது. என்னென்ன மாதிரியோ வந்து ஷோ வந்து எழுதுறாங்க. அதனால வந்து டீமுக்குமே மிகப்பெரிய ஒரு அவமானமா இருக்கும். ஒண்ணு பார்வதியை தூக்கணும், இல்ல கமருதீனை தூக்கணும். இப்ப தகவல்கள் என்ன வருது அப்படின்னா கமருதீன் அடுத்த வாரம் கேப்டன் ஆக போறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் தான் போயிட்டு இருக்கு. அதனால என்னைய பொறுத்தவரைக்கு பார்வதி அவர்கள் எவிக்ட் செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பா டிஆர்பி என்பது பிச்சுக்கும். அது இல்லாம வான் பண்ணி அனுப்புறாங்களா இல்ல நல்லா விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. என்னமோ உள்ள ஒன்று நடக்குது. ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுறாங்க. அதை நான் பேச விரும்பல. ஆனா இவங்க வாயை வச்சுக்கிட்டு பார்வதியும் கமருதின்னு இருக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏதோ நாய் குலைச்சிட்டு மிஸ்டேக் அப்படின்னு கூட போயிருக்கோம். ஆனா அது முடிஞ்ச பிறகு இவர் வந்து திவ்யா கேட்கும் போது என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது தெரியலன்னு சொல்லிட்டு ஓடுறாப்ல. அங்கிட்டு பார்வதி ஒரு ஷேடோ மட்டும் தான் கட்டினாங்க. அதுக்கப்புறமேட்டு வெளியில பார்க்கும்போது என்னன்னு சொல்லிட்டு நான் பேசிட்டு இருக்கும்போது பார்வதி வந்து இந்த என்வரான்மெண்ட் இதுக்குள்ள எல்லாம் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுதாங்க. நான் வெளியில போறேன்னு எதுக்கு சொல்லணும், ஏன்னா இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியலைங்கிறாங்க. அடுத்த நாள் காலில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராமா கிரியேட் பண்ண, வாயால நீங்க தாண்டா கேடுறீங்க அப்படின்ற மாதிரிதான் நம்மளுக்குமே இருந்துச்சு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் எனிதிங் பாசிபிள். இந்த வாரம் வந்து வெளியில போறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி தான் நான் பாக்குறேன். இல்லாட்டி வேற எதுவும் வான் எதுவும் பண்ணலாம், இல்லை என்ன மாதிரி கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்ப்போம். உங்களை பொறுத்த வரைக்கும் பார்வதி அண்ட் கமருதீன் வான் பண்ணுமா, ரெட் கார்டு கொடுக்கணுமா, இல்ல வெளியில அனுப்பணுமா? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.